இந்த சாப்டர் நம்ம டிசைன்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிசைன்ஸ். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு எப்படி டிசைன்ஸ் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிசைன்ஸ் ஏன் அப்ளை பண்ணுறோன்னா, நம்ம இந்த மாதிரி பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா இது நமக்கு அட்ராக்டிவாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்காது. ஸோ அதுவே நம்ம டிஃப்ரெண்ட் தீம்ஸ் வச்சு நம்ம பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா ஸோ அதுக்கு நம்ம அந்த பவர் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரிப்பனில் டிசைனில் போய்க்குங்க. டிசைனில் போனீங்கன்னா உங்களுக்கு தீம்ஸ், வேரியன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 பேனல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் தீம்ஸ் பார்க்கலாம். ஸோ தீம்ஸை நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன தீம்ஸ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி கிளிக் கொடுக்குறது மூலமாக அந்த தீம் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன தீம்ஸ் வேணால் இதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த தீம் வேணா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், அந்த தீம் வந்துட்டு நமக்கு நம்மளோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஃபுல்லாகவே அப்ளை ஆகிடும். ஸோ அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரான்ஸ், கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும் நீங்கள் டைப் பண்ணியிருக்க எல்லா ஸ்லைட்ஸ்லையும். ஸோ அதை நீங்கள் இந்த வேரியன்ஸில் போய்ட்டு கலர்ஸையும் ஃப்ரான்ஸையும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள் வேரியன்ஸில் பாருங்கள், நமக்கு அதே தீம்ஸில் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸோடைய நமக்கு ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த தீம்ஸில் உங்களுக்கு என்ன கலர்ஸில் ஸ்லைட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க கலர்ஸ் இல்லாமல் அதே தீமில் எனக்கு வேறு கலர்ஸில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ராப் டவுன் பண்ணி கலர்ஸ். ஸோ கலர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த தீம்ஸில் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே 4 டிஃப்ரெண்ட் தீம்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அந்த கலர்ஸை நீங்கள் உங்களோட தீமில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே அடுத்து நமக்கு ஃப்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் தீமுக்கு எந்த மாதிரி ஃப்ரான்ஸில் உங்களுடைய ஸ்லைட்ஸ் ப்ரெசன்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃப்ரான்ட்டை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹோமில் பார்த்த எல்லா ஃப்ரான்ஸும் இதுலேயும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறது மூலமாக அந்த ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த தீமில் இருக்கக்கூடிய அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு ஃபுல்லாகவே அப்ளை ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்தடுத்த சாப்டரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ். ஸோ நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் தீமுக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் ஏதாச்சும் வேறு கலர்ஸ் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஃபார்மட் பேக்ரவுண்டில் போயிட்டு நீங்கள் கலர்ஸ் வேறு என்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துக்கலாம். மோர் கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மோர் கலர்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்டுக்கு டிரான்ஸ்பரன்சி கொடுக்குறதும் கொடுத்துக்கலாம். கொடுத்து அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எல்லா ஸ்லைட்ஸுக்கும் அது அப்ளை ஆகிடும். பாருங்கள், எல்லா ஸ்லைட்ஸுக்கும் பேக்ரவுண்டு அப்ளை ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ். ஸோ தீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே ப்ரௌஸ் தீம்ஸ் அண்ட் சேவ் த கரண்ட் தீம்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த தீம்ஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு தீம்ஸ் வந்துட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் அந்த ப்ரௌஸ் கொடுக்குறது மூலமா நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டார்கெட்டில் போய்ட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அந்த தீமை அப்ளை பண்ணிக்கலாம். பர்டிகுலர் தீம், அதாவது நீங்களாக கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஒரு பர்டிகுலர் தீம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தீமுக்கு கலர்ஸ் பேக்ரவுண்டில் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் தீமை க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தீம் நீங்கள் சேவ் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் சேவ் த தீம்னு சொல்லி கொடுக்குறது மூலமா அந்த தீமை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த சேவ் பண்ணியிருக்க தீமை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நேமில் இருக்கும், நீங்கள் எடுத்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய நம்ம இதில் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணியிருக்க தீம் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட் அப்ளை பண்ணி நீங்கள் அடுத்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டிசைன்ஸ்லேயே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்லைட் சைஸ். ஸோ ஸ்லைட் சைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா விட் ஸ்க்ரீன்ஸ்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் சைஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் என்ஷூர் ஃபிட். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வேணுமா என்ஷூர் ஃபிட் கொடுத்தா நீங்கள் என்ஷூர் ஃபிட் கரெக்டாக ஒரு ஃபிட் ஆகி நமக்கு ஸ்லைட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் ஸ்லைட் வேணுமோ அதை நீங்கள் இதில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஸ்லைட்ஸ் இருக்கும். ஸோ கஸ்டம் ஸ்லைட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட் சைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லைட் சைஸ் ஃப்ரம் உங்களோட ஆன் ஸ்க்ரீன் ஆர்எல்ஸ் பேப்பர் சைஸ். உங்களோட என்ன பேப்பர் சைஸ் வேணும், A3, A4, B5 உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்லைடோடைய வித் அண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுமோ அந்த ஸ்லைட்ஸோட எல்லாமே நீங்கள் இதில் எடிட் பண்ணிவிட்டு
ஸோ ஸ்லைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோட்ரேட்டாக வேணுமா ஆர்எல்ஸ் லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமா, நோட் அண்ட் ஹேங் அவுட்ஸ் வந்து ப்ரோட்ரேட்டாக வேணுமா வேணுமாங்கிற எல்லாத்தையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறது மூலமாக நீங்கள் அதை உங்களுடைய ஸ்லைட்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு ஸ்லைட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த ஃபார்மேட் பேக்ரவுண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாலிட் ஃபில். ஸோ சாலிட் ஃபில்லில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ், நீங்கள் சாலிட் ஃபில் கொடுத்து உங்களுக்கு என்ன கலர்ஸில் பேக்ரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அப்ளை ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபில். ஸோ சாலிட் ஃபில் வேணாம், எனக்கு ஒரு கிரேடியன்ட் ஃபில்லாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கிரேடியன்ட் ஃபில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேடியன்ட் ஃபில்லில் என்ன கலர்ஸ் வேணும், எந்த மாதிரி உங்களுக்கு கிரேடியன்ட் ஃபில் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அதுக்கு லீனியராக இருக்கணுமா, ஆர்எல்ஸ் ரேடியல்ஸாக இருக்கணுமா, ரெக்டாங்குலராக இருக்கணுமா, பாத்தாக இருக்கணுமாங்கிறதையும் நீங்கள் இந்த டைப்ஸ் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரேடியல் கொடுத்துட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேரெக்ஷன், உங்களுக்கு என்ன டேரெக்ஷன்லேருந்து கிரேடியன்ட் ஃபில் இருக்கணும், ஸோ என்ன டேரெக்ஷன்லேருந்து வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கலர்ஸ், அந்த கிரேடியன்ட் ஃபில்லோட கலர்ஸ் எந்த கலர்ஸில் உங்களுக்கு கிரேடியன்ட் ஃபில் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கு டிரான்ஸ்பரன்சி, பொசிஷன் எல்லாமே கொடுத்து அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா அந்த கிரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸில் ஃபுல்லாகவே அப்ளை ஆகிடும். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ். ஸோ எனக்கு கிரேடியன்ட் ஃபில் வேணாம், ஏதாச்சும் ஒரு பிக்சர் ஃபில் வேணும்னா நீங்கள் பிக்சர் ஃபில்லும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து ஏதாச்சும் ஒரு பிக்சர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் ஃபைல், நீங்கள் ஃபைல் கொடுக்குறது மூலமாக உங்களோட டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிக்சர் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்து கூட இந்த ஸ்லைட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி இன்செர்ட் கொடுக்குறது மூலமாக அந்த பிக்சர் வந்துட்டு உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இன்செர்ட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் டெக்ஸ்சர்ஸ் ஆர்எல்ஸ் டிரான்ஸ்பரன்சி, தென் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் எக்ஸ் ஒய் ஆஃப்செட் ஸ்கேல் எல்லாமே நீங்கள் கொடுத்து அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அப்ளை ஆகிடும். பேட்டர்ன் ஃபில். ஸோ இது இல்லாமல் பேட்டர்ன் ஃபில்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை டு ஆல் கொடுக்குறது மூலமாக அந்த பேட்டர்ன் ஃபில் பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ஃபுல்லாக அப்ளை ஆகிடும். ஸோ ஹிடன் பேக்ரவுண்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஹிடன் கொடுக்குற மூலமாக அந்த பேக்ரவுண்ட்ஸை நீங்கள் இந்த ஹிடன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தீம்க ஆட்டோமேட்டிக்காகவே ஹிடன் பேக்ரவுண்ட் கொடுக்குற மூலமாக ஹிடன் ஆகுது. ஸோ அன்டிக் பண்ணுறது மூலமாக நமக்கு வியூ ஆகுது. ஸோ எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை டு ஆல் கொடுக்குறனால உங்களோட ஸ்லைட்ஸில் எல்லாத்துக்கும் அந்த பேக்ரவுண்ட்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். அண்ட் தென் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த கஸ்டம்ஸ் வியூ உங்களுக்கு தகுந்த மாதிரியான இந்த தீமை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது சேவ் பண்ணுறது எப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தீம்ஸில் போயிட்டு நீங்கள் சேவ் த கரண்ட் தீம் கொடுக்கறது மூலமாக ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்து நீங்கள் இந்த தீமை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தீம் 2ன்னு இருக்குது, ஜஸ்ட் நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்த பிறகு இந்த பர்டிகுலர் தீம் வந்துட்டு எனக்கு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த தீமை நான் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணும்போது அப்ளை பண்ணணும்னு நினச்சின்னா அந்த தீம் எனக்கு இந்த கஸ்டம்ஸ் ப்ரெசன்டேஷனில் இருக்கும். கிளிக் பண்ணுறது மூலமாக நான் ஈஸியாக அடுத்தடுத்த ப்ரெசன்டேஷன் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த தீம்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் தீம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்பனை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைட் மூவ் ஆகும்போது அந்த ஸ்லைடு உங்களுக்கு எந்த மாதிரி வியூ ஆகணுங்கிறத நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டு திஸ் ஸ்லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் ஸ்லைடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் டிரான்சாக்ஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கட், ஃபேட், புஷ், வீப், ஸ்ப்ளிட், ரிவீல், ரேண்டம் பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்டைட்டில்ஸ், எக்ஸிஸ்டிங்ஸ், டைனமிக் கான்ஸ்டன்ட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு நிறைய சப் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ எந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த ஸ்லைடு எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வியூ ஆகும்னு நினச்சுன்னா ஸோ அதை செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இப்போ தெரியும் அந்த ஸ்லைடு எனக்கு எந்த மாதிரி வியூ ஆகுதுன்னு. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அடுத்த ஸ்லைட்லேருந்து இந்த ஸ்லைடுக்கு நான் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த மாதிரி தான் வியூ ஆகும். ஸோ அடுத்த ஸ்லைடு எனக்கு எந்த மாதிரி மூவ் ஆகணும்னு நினைக்கிறனோ அந்த ஸ்லைடை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதை ஜஸ்ட் கொடுத்து கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்லைடு உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இன்ஃபோ மீடியாவிலேருந்து MS ப்ராஜெக்ட் வரும்போது ஸோ பாருங்கள் அந்த ஸ்லைடு நமக்கு எந்த மாதிரி டிரான்சாக்ஷனில் வியூ ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ
ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைடாக நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டார் மார்க் காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணதாக அர்த்தம். அடுத்து அந்த டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறத கொடுத்துக்கலாம். அந்த டிரான்சாக்ஷன் ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமாங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸ் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு பர்டிகுலர் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வெர்டிகுலராக இருக்கணுமா ஒரு ஹரிசாண்டலாக இருக்கணுமா. ஸோ ஹரிசாண்டல்னால் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிட்டா அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரிசாண்டலாக அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ணாலும் சரி அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கு பர்டிகுலர் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த எஃபெக்ட்ஸும் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு. ஸோ ஒரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைட் மூவ் ஆகும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு சவுண்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சவுண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சவுண்ட்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சவுண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டியூரேஷன்ஸ். ஸோ இந்த டியூரேஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு எவ்வளோ டயத்தில் நடக்கணுங்கிறத இந்த டியூரேஷன் ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைட் மூவ் ஆகும்போது அந்த டிரான்சாக்ஷனோட டியூரேஷன் நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், அந்த இன்ஃபோமீடியா அப்படிங்கிற இந்த ஸ்லைடுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்க டிரான்சாக்ஷன் எனக்கு ஒரு 3 நிமிஷம் கழித்து வரணும் அப்படின்னு நினச்சினா நான் கொடுத்து ப்ரிவியூ கொடுத்தேன்னா ஸோ பாருங்கள் 3 செகண்ட்ஸ் ஆகுது அந்த இன்ஃபோமீடியாங்கிறது நமக்கு டிரான்சாக்ஷன் ஆகி வர்றதுக்கு. ஸோ நீங்கள் டைமை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்லைடும் டிரான்சாக்ஷன் ஆகி நமக்கு வியூ ஆகிற செகண்ட் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நமக்கு அந்த டியூரேஷன் யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த டியூரேஷனும் இந்த சவுண்டும் உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லைட்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே அப்ளை ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்லைட்ஸ். ஸோ இந்த அட்வான்ஸ் ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன் மவுஸ் கிளிக் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டைல்லேருந்து அடுத்த ஸ்லைட் நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு ஒரு மவுஸ் கிளிக் பண்ணி மூவ் ஆகணுமா ஆர்எல்ஸ் ஒரு பர்டிகுலர் டைமும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆன் மவுஸ் கிளிக் அப்படிங்கிற அந்த பாக்ஸ் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைட் மூவ் ஆகிறதுக்கு நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணால் தான் அடுத்த ஸ்லைட் மூவ் ஆகும். பட் ஆனால் நீங்கள் ஆஃப்டர்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டைம் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஸ்லைடு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பர்டிகுலர் டைம் முடிஞ்சோடனே அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் ஸ்லைட் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அனிமேஷன்ஸ். அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஆர் சென்டென்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி வியூ ஆனுங்கிறத நீங்கள் இந்த அனிமேஷன்ஸ் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைட்ஸும் எந்த மாதிரி வியூ ஆகணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து டிரான்சாக்ஷன் நடந்தோடனே அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டும் நமக்கு எந்த மாதிரி வியூ ஆகணுங்கிறத நம்ம இந்த அனிமேஷன்ஸ் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இன்ஃபோமீடியாங்கிற எனக்கு இந்த வேர்டு வந்துட்டு எந்த மாதிரி அப்பியரன்ஸில் எனக்கு வியூ ஆகணுங்கிறத நான் அனிமேஷன்ஸில் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் நான் ட்ராப் டவுன் பண்ணேன்னா எனக்கு என்ட்ரன்ஸ், எம்பசைஸ், எக்ஸிஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த அனிமேஷன்ஸில் எனக்கு வியூ ஆகணுமோ அதை நான் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு டிரான்சாக்ஷன் ஆன பிறகு அந்த இன்ஃபோமீடியாங்கிற அந்த வேர்டு மட்டும் எனக்கு அந்த பர்டிகுலர் அனிமேஷன்ஸில் எனக்கு வியூ ஆகும். ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அனிமேஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா MS Office 2016 இந்த பர்டிகுலர் வேர்டு எனக்கு எந்த மாதிரி அனிமேஷன்ஸில் வியூ ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த அனிமேஷன்ஸ் நான் செலக்ட் பண்ணுறது மூலமாக ஸோ டிரான்சாக்ஷன் ஆன பிறகு அந்த ஸ்லைடு எனக்கு அந்த அனிமேஷன்ஸில் வியூ ஆகும். தென் பார்த்தீங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் அனிமேஷனுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட்ஸில் நீங்கள் போயிட்டு நீங்கள் கலர்ஸ் அண்ட் தென் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கன்னா க்ரீன் கொடுத்தோன்னே இந்த பர்டிகுலர் வேர்டு மட்டும் எனக்கு க்ரீன் கலரில் வியூ ஆகுது. ஸோ இந்த இன்ஃபோமீடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஒவ்வொரு அனிமேஷனுக்கும் பர்டிகுலராக எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆட் அனிமேஷன்ஸ். ஸோ அந்த அனிமேஷன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸும் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் அனிமேஷன்ஸ் எனக்கு வந்த பிறகு அடுத்து செகண்ட் அனிமேஷன்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது. ஸோ இது மாதிரி கம்பைண்டாக 2-3 அனிமேஷன்ஸ் கூட நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு நீங்கள் அனிமேஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேர்டுக்கு நான் 2 அனிமேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 அனிமேஷன்ஸ் வந்து எந்த மாதிரி நடக்கணுங்கிறத அந்த அனிமேஷன் பேனில் போய்ட்டு நான் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள்,
இந்த வேர்டுக்கு நான் 2 அனிமேஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 அனிமேஷன்ஸ் எந்த மாதிரி ப்ளே ஆகுங்கிறத நான் ப்ளே ஃபார்ம் அப்ளை பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அனிமேஷன் நடந்த பிறகு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அனிமேஷன்ஸ் நடக்குது. ஸோ இதை நான் எடிட் பண்ணி மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ், ஸ்டார்ட் ஆஃப்டர் த ப்ரீவியஸ். ஸோ ப்ரீவியஸ் கூடவே ஸ்டார்ட் ஆகணுமா, ஆர்எல்ஸ் வந்து ப்ரீவியஸ் முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் ஆகணுமாங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் டைமிங் கூட நீங்கள் இதுக்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் அனிமேஷன் மட்டும் எந்த டைமிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமிங் கூட இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் மவுஸ் கிளிக் வேணுமா, ஆல்ஸ் டிலே, அந்த பர்டிகுலர் எஃபெக்ட்ஸ் முடிஞ்சுட்டு அடுத்து இந்த எஃபெக்ட் வந்து எவ்வளோ செகண்ட் வந்துட்டு டிலே ஆகணுங்கிறத நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா டியூரேஷன்ஸ், எவ்வளோ டியூரேஷன்ஸ் வந்து இந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணுங்கிறதையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கறது மூலமாக அந்த பர்டிகுலர் எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ டியூரேஷன்ஸில் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ பாருங்கள், இதை கிளிக் பண்ணி நான் ஸ்டார்ட் ஆஃப்டர் த ப்ரீவியஸ் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணுற மூலமாக ஸோ ப்ரீவியஸ் எஃபெக்ட்ஸ் முடிஞ்சோடனே தான் இந்த எஃபெக்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அப் அண்ட் டவுன் ஏரோஸ் இருக்குது. எந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எஃபெக்டை நீங்கள் இந்த அப் அண்ட் டவுன் ஏரோஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அப் அண்ட் டவுன் ஏரோஸ் யூஸ் பண்ணி மேலே இருக்க எஃபெக்ட்ஸ் நான் மூவ் பண்ணி வச்சனால ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ரொட்டேட் ஆகிற எஃபெக்ட் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த எஃபெக்ட் வந்து எனக்கு நடக்குது. இதான் வந்துட்டு ஏரோஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த எஃபெக்ட் ஃபஸ்ட் நடக்கணும், எந்த எஃபெக்ட் உங்களுக்கு செகண்டு வரணுங்கிறத நீங்கள் மூவ் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் பேன் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைமிங். ஸோ இந்த டைமிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எப்போ இந்த அனிமேஷன் வந்துட்டு நமக்கு ப்ளே ஆகணுங்கிறத நம்ம இந்த டைமிங் மூலமாக செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கிளிக்கில் ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை ப்ரீவியஸாக ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை ஆஃப்டர் த ப்ரீவியஸ் ஸ்டார்ட் ஆகணுமா, நீங்கள் 2-3 ஆப்ஷன் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அனிமேஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை 2 அனிமேஷனும் ஒரே நேரத்தில் ப்ளே ஆகணுமாங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் த ப்ரீவியஸ் கொடுத்தா ப்ரீவியஸ் அனிமேஷன் முடிஞ்ச பிறகு தான் இந்த அனிமேஷன் வந்துட்டு எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் டிலே ஆகி ஸ்டார்ட் ஆகணுங்கிறது, டியூரேஷனுங்கிறது எல்லாமே நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். மூவ் லேட்டர், மூவ் ஆஃப்டர், நம்ம இந்த அனிமேஷன் பேனில் பார்த்த டைமிங் தான் இங்கே உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் அனிமேஷன் பேன்லேயும் போய்ட்டு நீங்கள் டைமிங் செட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த செப்பரேட்டாகவும் நீங்கள் டைமிங் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக அந்த பர்டிகுலர் அனிமேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகும். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இந்த அனிமேஷன்ஸ் இருக்க அனிமேஷன்ஸ், அட்வான்ஸ் அனிமேஷன் டேப் அண்ட் பார்த்தீங்கன்னா டைமிங் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லைட் ஷோவை பற்றி நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம்.